அரசு தலைமை வழக்கறிஞருடன் முதலமைச்சர் ஆலோசனையில் இறங்கியிருக்கிறார் என்று வருவதுதான் நமக்கு தற்போதைய செய்தியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 18 எம்எல்ஏக்கள் குறித்த தீர்ப்பு வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். நம்ம அவரிடம் கூடுதல் விவரங்களை இது பற்றி கேட்கலாம். பாஸ்கர், எதற்காக இந்த திடீர் ஆலோசனை, என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படுறதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க பாஸ்கர். தமிழக சட்டமன்றையுடைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த வண்ணம் இருந்தது. அப்போது தலைமை அரசு வழக்கறிஞர் விஜயநாராயணன் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்தவுடன் சட்ட சபை அது நடைபெறக்கூடிய அந்த வளாகத்துக்கு எதிர்ப்புறம் தனி ஒரு அறை ஒன்று இருக்கிறது. அந்த அறையில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் உடன் இருக்கிறார். அதைத் தொடர்ந்து தலைமை அரசு வழக்கறிஞர் விஜயநாராயணனும் உள்ளே சென்றிருக்கிறார். அந்த தனி அறையில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு வருகிறது, தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது தொடர் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் இந்த முக்கியமான ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மற்ற மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துணை முதலமைச்சரும் தற்போது சட்டமன்ற நடவடிக்கையில் நிகழ்வுகளிலும் பங்கேற்று அவர் சட்டமன்றத்திற்குள்ளேதான் இருக்கிறார். அதற்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய தனியறையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தீர்ப்பினுடைய சாராம்சம் எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ரைட். அதாவது 18 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபுறம் திரு தினகரன் அவரோட அங்கு ஆலோசனையில இறங்கியிருக்காங்கன்றது பார்க்கவும், மற்றொரு புறம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரும் முக்கிய சட்ட ஆலோசனைகளை முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. பாஸ்கர், இந்த கூட்டத்தில் முதலமைச்சர், தலைமை வழக்கறிஞர், தலைமைச் செயலாளர் மட்டும்தான் இருக்கிறாங்களா? மற்ற அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள் இல்ல கட்சி உறுப்பினர்கள் வேற யாராவது கலந்துட்டு இருக்காங்களா? நீங்கள் கூறியது போல 3 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர், தலைமை செயலாளர், தலைமை அரசு வழக்கறிஞர் 3 பேர் மட்டும்தான் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். மற்றபடி சட்டமன்ற நடவடிக்கையில் துணை முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று சட்டமன்றமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையேதான் இந்த தனியான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. சந்திப்புக்கு பிறகு நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய தகவல்கள் தொடர்ந்து வந்து தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும். அதைத் தொடர்ந்து அவர்கள் அடுத்த நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்கூட்டியே திட்டமிடுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. தீர்ப்புடைய முழு சாராம்சம் வருகிற பட்சத்தில் அதற்கு அடுத்தடுத்த நகர்வுகள் தலைமைச் செயலகத்தை நோக்கியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான அணுகுமுறையை முன்னெடுத்து செல்வதற்காகவே இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே தற்போது பார்க்கப்படுகிறது. பாஸ்கர், எப்போது தொடங்கியது இந்த சந்திப்பு? எவ்வளவு நேரமா நடைபெற்று இருக்கு? ஒரு 10 நிமிடம் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. 10 நிமிடத்துக்கு முன்புதான் தலைமை அரசு வழக்கறிஞர் தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். அப்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவை நடவடிக்கையில் பங்கேற்றிருந்தார். தலைமை செயலாளரும் தலைமை அரசு வழக்கறிஞரும் அந்த தனியறையில் காத்திருந்தார்கள். இவர்கள் இருவரும் காத்திருந்த நிலையில் தலைமை அரசு வழக்கறிஞர் இங்கு வந்திருக்கிறார் என்ற தகவல் தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்தவுடன் தமிழக முதலமைச்சர் அவர் வந்த அறைக்கு அவர் சென்றார். தற்போது அந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஒரு 10 நிமிடமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், சட்டப்பேரவை கூட்டத்துல அடுத்து அந்த பிரேக் அப்படிங்கறது எப்போ இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து, அமைச்சர் பெருமக்கள் வெளியே வந்து அடுத்த கட்ட ஆலோசனைகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்போ பிரேக் இருக்கு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்? இதுல இடைவெளி என்பது தற்போது சட்டமன்ற நடவடிக்கையில் நிகழ்வுகள் இல்லை. உணவு இடைவேளை என்பதனால கூட சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ உணவு இடைவெளிக்கு அவர்கள் ஒவ்வொருவராக சென்றுவிட்டு மற்றவர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்பார்கள். இதன் காரணமாக இடைவெளி என்பது சட்டமன்ற நிகழ்வுகள் இருக்காது. தொடர் நடவடிக்கையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கேள்வி நேரம் ஒரு 10 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை நடைபெறும். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி நேரத்தில் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். சிறப்பு கவன ஈர்ப்புகள் கொண்டு வரப்பட்டு அதற்கு தமிழக முதலமைச்சர் பல்வேறு விதமான பதில்கள் அளித்தார். இன்று சுகாதாரத்துறை மீதான மானிய கோரிக்கையில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. இந்த விவாதத்தில் தற்போது அதிமுக உறுப்பினர் ஒருவர் பேசி வருகிறார். அதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து தான் சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் தன்னுடைய பதிலுரையை வழங்குவார். இதன் காரணமாக தொடர் நிகழ்வுகளாகவே சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கும். இடைவெளி எதுவும் இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக சென்று ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல
அமைச்சர்கள் தனித்தனியாக ஆலோசனை நடத்துவதற்கோ அல்லது தற்போது தமிழக முதலமைச்சர் நடத்தி வரக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. சட்டமன்றமானது தொடர் நடவடிக்கையாக இருக்கும், இடைவெளி எதுவும் இருக்காது.